ஹலோ கைஸ், இன்றைக்கி திருத்தணியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 4 தமிழ் பசங்க ஒரு இந்திக்கார பையனை வந்து சரமாரியை வெட்டியிருக்காங்க. எதுக்காக வெட்டியிருக்காங்க அப்படின்னா, ரீல்ஸ் போடுறதுக்காக, அதாவது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகணும் இந்த வீடியோ அப்படின்றதுக்காக வெட்டியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கஞ்சா போதையில், அதாவது ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு அவரை வந்து நார்மலாக ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு நார்மலாக வந்து வெட்டுற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவன் கீழே போயிட்ட அப்புறம் இந்த போதைக்கு அடிமையான இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவும் அவரை கூப்பிட்டு வந்து ரயிலில் வச்சு சரமாரியை வெட்டியிருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்து, அதாவது வேறு ஊர்லேருந்து பொழைக்க வந்த நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்தவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பசங்க வெட்டுறாங்க. ஒரு பக்கம் கற்பழிப்பு நடக்குது, ஒரு பக்கம் வெட்டுக்கொலை நடக்குது. அதாவது தமிழ்நாட்டில் எங்கே யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டுது. அப்போ பசங்களையே இந்த அளவுக்கு வெட்டுறாங்க. அதாவது போதையில் இருக்கிறவங்க இந்திக்காரனும் தெரியாது, தமிழ்காரனும் தெரியாது. தமிழாக இருந்தாலும் வெட்டியிருப்பாங்க, யாராக இருந்தாலும் வெட்டியிருப்பாங்க. அப்போ யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது இந்த உலகத்தில். ஒரு பக்கம் கற்பழிப்பு நடக்குது, ஒரு பக்கம் வந்து கொலை நடக்குது. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கட்டும், எங்கேயாவது இருக்கட்டும், இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் எதனால் தப்பு நடக்குது அப்படின்னா, அவங்களையே மீறி எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா, போதைக்கு அடிமை, போதை விற்பனை, அதாவது கஞ்சா, மது அருந்துதல், இந்த மாதிரியான பிரச்சனை தாங்க. இது ஒழிச்சா எல்லாமே பிரச்சனையும் சால்வ் ஆயிருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது அவங்களுக்கு ஒரு 15 வயசு இல்லை 17 வயசு 16 வயசு இருக்குங்க. அவங்களுக்கு எப்படி வந்து கஞ்சா கிடச்சிருக்கும், யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க அப்படின்றது தெரியல. அதாவது தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தான் எல்லாம் இப்படி ஆகுது. அதாவது நம்ம மது அருந்துதலையோ இல்லை கள்ளச்சாராயம் காசுறவங்களோ இல்லை ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்து தடுத்தா நம்ம நாடு ஓரளவுக்கு உருப்படும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சீர்திருத்தத்தில் நிறுத்திருக்காங்க. அவங்கள வந்து சீர்திருத்தத்தில் வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போய் மட்டும் அவங்க 18 வருஷத்துக்கு கழிச்சு வெளியே வந்துடுவாங்க. இப்போ மாறி ஜாலியாக, அதாவது மரத்தை வெட்டுற மாதிரி ஆளை வெட்டுறாங்களே. இந்த உலகம் எதை நோக்கி பயணமாக போகுதுன்னு தெரியல. இவங்களெல்லாம் நம்பி பொண்ணுங்களை எந்த அளவுக்கு வெளியே விட்டு வேலைக்கு போக சொல்கிறதோ, இல்லை வந்து அன்டைமில், அதாவது வேலைக்கு போகிறவங்க, ஷிஃப்ட்டு முடித்து வரவங்க, இவங்கெல்லாம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பசங்களோ இல்லை இந்த மாதிரி மது அருந்துதல், அதாவது குடிச்சிட்டு வெளியே சுற்றுறவங்க, கஞ்சா அடிச்சிட்டு, இந்த மாதிரி பசங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பொண்ணுங்களை வெளியே விடுறது சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது பசங்களுக்கே இந்த அளவுக்கு கெதினா பொண்ணுங்களை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணுன்றது எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு இப்போது. இது எல்லாத்தையும் தடுக்கணுன்னா மது அருந்துதல் வந்து நிறுத்தணும். எல்லாரும் திருந்தினா மட்டும்தான் முடியும். அது வந்து தமிழ்நாடு வந்து மாற்றணும்.